இயேசு கிறிஸ்துவின் கிருபை பெருகுவதாக. நீங்கள் யூதாஸ் கரியாத்தா, உங்களிடத்தில் யூதாஸ் கரியாத்தின் ஆவி இருக்கிறதா என்பதை குறித்து தான் இன்று பார்க்க போகிறோம். அநேக கிறிஸ்துவர் இடத்துல, ஊழியர்களிடத்துல அவர்களுக்கு தெரியாமையே யூதாஸ் கரியாத்தின் ஆவி அவர்களோடு இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, யூதாஸ் கரியாத் என்பது யார் என்பது உங்களுக்கு தெரியும். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் நம்ம வாழ்க்கையில் இருக்கானா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவன் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டான்னா நமக்கு அழிவு தான் இல்லையா? அதனால் அநேக ஊழியர்களிடத்துல, கிறிஸ்தவர்களிடத்துல யூதாஸ் கரியாத்தின் ஆவி இருக்கிறது. அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், பெத்தானியா ஊரில் ஒரு முறை இயேசு கிறிஸ்து வருகிறார். அவரால் சுகமாக்கப்பட்ட சீமோன் இருக்கிறார். சீமோன் வீட்டில் ஒரு கெட்டுப்புதல் பார்ட்டி. ஏன்னா அவன் ரொம்ப அசிங்கமாக இருந்தான், அவனை யாரும் ஏற்றுக்கல. இயேசு சுகமாக்கின பிறகு தான் அவனோடு எல்லாரும் பேசுவாங்க. ஏன்னா அவன் குஷ்டரோகியாக இருந்தான் இல்லையா? அப்போது அவன் வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்குது. இயேசு கிறிஸ்து அங்கே இருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு ஸ்திரீயானவர் ஒரு நலந்தம் அல்லது அல்பர்ஸ்ன்னு சொல்லப்படுகின்ற ஒரு தைலத்தை கொண்டு வந்து அவர் கால்களில் அவருக்கு ரொம்ப மரியாதை செலுத்துகிறார். அவர் கால்களை சுத்தம் செய்கிறார் என்பது வேதம் இருக்குது. உடனே அவர் கூட இருந்த சீஷர்களெல்லாம் இது தேவையில்லாத செயல்பா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அவர்கள் வந்து அந்த செயலை குறித்து அவர்கள் விமர்சிக்கிறார்கள். இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் நம்ம டீகோட் பண்ணி பார்க்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது. அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக 6ஆம் அறிவை குறித்து ஒரு சின்ன அவுட்லைன் போயிட்டு வந்துடலாம். ஏன்னா இந்த சேனலில் 6ஆம் அறிவில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பது குறித்து தான் அதிகமான காணொலிகளை நம்ம பகிர போகிறோம். ஆமாம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியை அவதரித்ததே 6ஆம் அறிவில் இருக்கிற நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரத்தான். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரித்தார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். மேலும் இந்த 6ஆம் அறிவு என்பது உங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்படவில்லை, இறைவனால் கொடுக்கப்படவில்லை, அல்லாஹ்வால் கொடுக்கப்படவும் இல்லை, யாவேவால் கொடுக்கப்படவும் இல்லை. தோராவோ, பைபிளோ, குரானோ இது நமக்கு போதிக்கிறது. இது கீழ்ப்படியாமையினால் பிசாசு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் 6ஆம் அறிவில் நாம் சிறந்த மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரித்தார் என்பது உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன். அப்படி என்றால் வருகின்ற காலத்தில் இந்த 6ஆம் அறிவை குறித்து அநேக காணொலிகளை நாம் பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த யூதாஸ் கரியாத்தின் ஆவியும் இந்த 6ஆம் அறிவோடு உங்களுக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இந்த ஸ்ரீயானவள் இயேசுவினிடத்தில் ஒரு விலை உயர்ந்த ஒரு பாத்திரத்தை எடுத்து வருகிறாள். அது வெள்ளை நிற ஜாடியாக இருந்தது. அது ரொம்ப வெளியேற பெற்றதாக இருந்தது, மகிமைக்குரியதாக இருந்தது, ஒரிஜினல் பிராண்டாக இருந்தது. அந்த ஆயில் அது பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்குமா, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குமா. அது வந்து ஒரு ஸ்கின்னை வந்து ரொம்ப க்ளோ பண்ணுமா. அந்தளவுக்கு காஸ்ட்லியஸான ஒரு எண்ணெய் அல்லது ஒரு அழகு சார்ந்த ஒரு ஆயில், ஒரு பர்ஃப்யூம்னு வச்சுங்களேன். மிக விலை உயர்ந்ததான ஒரு பர்ஃப்யூமாக இருந்தது. அதை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் காலில் அவள் வைத்து அந்த ஜாடியை உடைத்து இயேசு கிறிஸ்துவின் காலை சுத்தம் செய்கிறாள். அவள் சுத்தம் செய்வதற்கு அவள் இயேசு கிறிஸ்துவிலிருந்து நன்மை பெற்றபடினால் அவள் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த கணத்தை செலுத்துகிறாள். இதுதான் அந்த பொருள். அநேக நேரத்தில் நம்மளும் அந்த இயேசு கூட இருந்த சீசர்களை போல நாம் மாறி விடுறோம். மணி மைண்டடாக போயிடுறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு வேண்டி அவள் செய்தாள். அவள் 300 ரூபாய் மதிப்பு இருக்குன்னு சொல்லி சீசன் சொல்கிறாரு. அதை வந்து அவள் வேஸ்ட் பண்ணிட்டா, இயேசு காலில் கொட்டி அந்த தைலத்தை வேஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து அவள் குற்றம் சாட்டுகிறார், அவள் செயலை குற்றம் சாட்டுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அதை ஏற்றுக்கொள்கிறார். இல்லை, அவள் முடிஞ்சதுதான்ப்பா செஞ்சான். ஸோ இவன் காஸ்ட்லியாக செஞ்சிட்டான்னு சொல்லி இவங்க சொல்ல, இயேசு கிறிஸ்து இல்லை, அவள் இயன்றது அவளால் இயன்றது தான் செஞ்சாள். ரெண்டாவது, நான் மறித்த உடனே என் மேலே எல்லாம் இந்த மாதிரி ப்ரீசியஸான ஆயில்ஸ்லாம் போட்டிருக்கணும். ஆனால் அவருக்கு முன்கூட்டியே பண்ணுறாப்பா, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு முன்னுதாரணமாக பண்ணுறா. மேலும் இவளை குறித்து உலகத்தில் நான் எல்லா இடத்துலையும் பேசுவாங்கப்பா, இவள் செய்தியை குறித்து பேசுவாங்கப்பா என்றும் இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொல்லியிருக்காரு. அப்படி என்றால் இது ரொம்ப நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. உலகம் முழுக்கவுமே இது பேசப்படும் என்றால் என்ன பேசப்படும்? கிறிஸ்துவ வட்டாரத்தில் நம்ம என்ன பேசலாம்? உங்களுக்குள்ள யூதாஸ் கரியாத்தின் ஆவி இருக்குதா என்பதை இப்போது கூர்ந்து கவனியுங்கள். இந்த செயல் முடிந்த உடனே, இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே யூதாஸ் கரியாத்துக்குள்ள ஒரு பிசாசு போடுறான்னா உடனே அவன் போய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக அவன் கடந்து செல்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் யூதாஸ் கரியாத் தான் பேசினான். ஏன்னா அவன் காசுக்காரன் இருந்தபடினால் இப்படியெல்லாம் சிந்திக்கிறான். காசை பற்றி மணி மைண்டடாக எழுதுவான், சிந்திப்பான்னு சொல்லி வேதம் யூதாஸ் கரியாத்தை குறித்து சொல்லுகிறது. இந்த சூழ்நிலைக்கு முடிந்த பிறகு தான் யூதாஸ் கரியாத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க சொல்கிறான். இதில் இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா,
கிறிஸ்துவ வட்டாரங்களில் நீங்களும் நானும் கூட சில சமயங்களில் யூதாஸ்கரியாத்து இல்லைன்னா யூதாஸ்கரியாத்து ஆவி உடையவர்களாக இருந்திருக்கலாம். எப்படி? ஒரு விலை உயர்ந்த காரில் ஒரு ஊழியர் வரும்போது, ஒரு விசுவாசி பயணிக்கும் போது இதெல்லாம் தேவையா? இது ஒரு காருக்கே ஒரு முடிவாச்சு, இதை விற்று 10 சர்ச்சு கட்டிருக்கலாமே. ஏன்னா இயேசு கிறிஸ்து சீசர்களை எதுக்குப்பா இந்த அம்மா இந்த தைலத்தை வேஸ்ட் பண்ணிச்சு, இது 300 ரூபாய்க்கு விற்று தரிதருக்கு கொடுத்துருக்கலாமே என்று அந்த அம்மா அந்த சொல்கிறாங்க. அப்படின்றால் நல்லது மாதிரியே இருக்கும். நிறைய ஊழியர்கள் இதை குறித்து இப்படி தான் பேசுகிறாங்க. ஐஸ்வர்யம் இது உங்களுக்கு நல்லதல்ல, நீங்கள் ஏழையாகவே இருக்கணும் என்று சொல்லி உங்களை காசுக்காரரை பார்க்கும்போது, ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியர்களை பார்க்கும்போது உங்களை யூதாஸ்கரியாத்தின் ஆவியோடு அவர்களை பார்க்க வைப்பதற்காக பிசாசு சிலர்களை இப்படி பயன்படுத்திக்கிட்டான். அவர் மூளையில் 6ஆம் அறிவில் ஏறி இப்படி உட்காந்துட்டான். அதனால தான் நிறைய பேர் ஐஸ்வர்யவானாக இருக்கிற ஊழியர்களை பார்க்கும்போது இல்லை பணக்காரர்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாமலேயே அவர்களை குறை சொல்லுகிற ஆவி, கிளவி பேச்செல்லாம் உங்களுக்குள்ள வந்துடுது. இதுதான் முக்கியமான காரணம் யூதாஸ்கரியாத் ஆவி உங்களுக்கு இருப்பது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆடி காரில் வராருங்க, ப்ரைவேட் ஜெட் வச்சுருக்காருங்க, மிகப்பெரிய சர்ச்சுங்க, 50,000 ரூபா ட்ரெஸ் போடுறாருங்க, இவ்வளோ நகை போடுறாருங்க. ஏன் அந்த பிரச்சனை உங்களுக்கு? அவர் 50,000 ரூபா ட்ரெஸ் போட்டு வந்து என்ன சொல்ல போகிறார்? அல்லேலூயா தானே சொல்ல போகிறாரு. இயேசு கிறிஸ்து நல்லவர்னு சொல்ல போகிறாரு. இயேசு கிறிஸ்து மாதிரி துயிரோடு எழுந்திருக்கிறாப்பா என்றாரு. அப்படிதானே சொல்கிறாரு. 1 கோடி ரூபாய் காரில் வந்து இறங்கி அவர் பிரசங்கம் பண்ண போகிறாரு. ப்ரைவேட் ஜெட்டில் பயணித்து இயேசு கிறிஸ்து நல்லவர்னு சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன? அந்த அம்மா 300 ரூபா மதிப்புள்ளதோ 3000 ரூபா மதிப்புள்ளதோ அவள் இயேசுவின் காலில் கொட்டினாள். அது அவளோட சந்தோஷம், அவளோட ஹாப்பினஸ். அது அங்கே இருக்கவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்க, இவளுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய விலை உயர்ந்த ஜாடி தேவையா? வெள்ளை நிற நாடான ஜாடி, அதில் ரொம்ப ப்ரீஷியஸான பொருள், அது ஒரிஜினல் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டியெல்லாம் கிடையாது, ஒரிஜினல் பியூரானது, ரொம்ப மகிமைக்குரியது, பெரிய பெரிய பணக்காரங்கள் வீட்டில், ராஜாக்கள் வீட்டில் இருக்க வேண்டியது இவள் கையில் இருக்கே என்று சுற்றி இருக்கிறவங்களாம் அவளை ஒரு மாதிரி பேசியிருக்கலாம். அவள் கொண்டு வரும்போது இவளுக்கெல்லாம் இந்த காரில் வரலாமா சொல்லியிருக்கலாம். அதை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் காலில் அவங்க உடைச்ச உடனே அந்த வேலையை ஒரு தெரியாமல் உடைச்சிட்டாலே இவளுக்கெல்லாம் தேவையா? அவள் செய்தது இயேசுவுக்கு வேண்டி, அவள் அன்புக்கு வேண்டி, தன்னிட்ட இருக்கிறதுல பெஸ்ட்டை ஆண்டவருக்கு கொடுத்தா. ஆனால் மற்றவர்கள் பார்வைக்கு அது மணி வேல்யூவாக தெரிஞ்சிச்சு, அது பிராண்டாக தெரிஞ்சிச்சு. இது தேவையானு சொன்னாங்க, இதை விற்று தரிதருக்கு கொடுத்துடலாம், நல்லது மாதிரியே இருக்கும். எப்படி தரிதர் கொடுக்குங்களா தானப்பா? ஆனால் அதல்ல இயேசு விரும்பினது. இயேசு விரும்பினது அதல்ல. அவள் இயேசுக்காக என்ன செய்தாள், அவள் மனசு எப்படின்ட்டு தான் அங்கே பார்க்கப்பட்டது. நிறைய நேரத்தில் நம்மளே ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கிட்டு நிறைய பேரை குறை சொல்லிடுறோம், யூதாஸ்கரியாத்தை போல மாறிவிடுறோம், கிளவி பேச்சுகளை பேச தொடங்கிடுறோம். அதனால் உங்கள் 6ஆம் அறிவில் இருக்கிற நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கணும். நாம் 6ஆம் அறிவு தேவனால் கொடுக்கப்படலை, அது பிசாசினால் உங்களுக்கு தந்திரமாக உங்களுக்குள் வந்தது. ஆதாம் ஏவாள் செய்த கீழ்ப்படியான நிமித்தம் உங்களிடத்தில் வந்தது. அதனால் இந்த 6ஆம் அறிவில் இருக்கிற மனுஷன் எப்படி நல்லவனாய் வாழ வேண்டும் என்பதை அவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்திருக்கார். நிறைய இடங்களில் நமக்கு கிருபையாக ஒரு இறங்கியும் இருக்கார். அந்த கிருபை இல்லாமல் இந்த 6ஆம் அறிவை நம்மளால் ஜெயிக்க முடியாது, வாழவும் முடியாது. அதனால் நீங்கள் உங்களிடத்துல யூதாஸ்கரியாத்தின் ஆவி இருந்தால், மற்றவர்களை குறை சொல்லுகிற ஆவி, பணத்தின் மீது ஒரு வெறுப்பு போல நீங்கள் நடிப்பது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிட்டாத முந்திரி புளிக்கும் அப்படிங்கிற மலையாளத்தில். அந்த பழம் கிடைக்காதனால அது பிடிக்கும் அப்படின்ட்டு நிறைய சொல்லிட்டு போயிடுச்சாங்க. அதே போல் நம்ம விரக்தியில் நம்ம சொல்லிடுறோம். ஆனால் உங்களுக்கும் ஆசீர்வாதம் இருக்குது. ஏன்னா இயேசு தரிதருக்காகவும் மரித்தார் என்று சொல்கிறோம். அப்போ உயிர் தேர்ந்துட்டால் அந்த தரிதர் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது இல்லையா? அதை குறித்து அடுத்தடுத்து காணொலியில் பார்க்கலாம். உங்களிடத்தில் யூதாஸ்கரியாத்தின் ஆவி இருந்தால் உடனே மன்னிப்பு கேளுங்கள். உங்களையே உங்களை தாழ்த்தி கொண்டு யூதாஸ்கரியாத்தாய் நீங்கள் வாழ தேவையில்லை, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் 6ஆம் அறிவில் ஜாக்கிரதையாக இருங்கள். மீண்டும் நல்ல காணொலியோடு அடுத்த உங்களை சந்திக்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெருகுவதாக. நிறையா காணொலிகள் உங்கள் இடத்துல போடணும்னு ஆசையாக இருக்குது. நிறையா நேரங்களில் நான் ரொம்ப வெட்கப்பட்டேன், இதெல்லாம் போடணுமா பேசணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வெட்கப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி யூதாஸ்கரியாத் நீங்களா என்று உங்களையே சிந்திக்க வைக்கக்கூடிய, என்னையும் சிந்திக்கக்கூடிய ஒரு காணொலியை உங்களோட பகிர நான் விரும்புகிறேன். நிறையா சேனல்களில்
நிறைய செய்திகள் வருது. இதுவும் உங்களுக்கு சுருக்கமாக 5 நிமிடங்களில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கும். என்னோட மனைவியும் உங்களோட பேசுவாங்க, நிறைய காணொலிகளை பேசணும்னு ஆசைப்பட்றாங்க. இது பெரிய மன அழுத்தம் இருந்தது. பேச சொல்லி ஒரு 6ஆம் அறிவில் இருக்கிற மனிதர்கிட்ட நல்ல சுபாவங்களை கொண்டு வரத்தக்கதாக வீடியோக்களை பகிரணும்னு சொல்லி மன அழுத்தம் இருந்தது. நான் அரசியல் சார்ந்து பேசி அரசியல் கருத்துக்களை பேசினேன்னா இது பேசணுமா அப்படின்னு சொல்லி மனைவியை மட்டும் தள்ளி விட்டலாம், இல்லை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கியிருந்தால் நான் முடியல. நீங்கள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. அவங்களும் 6ஆம் அறிவுடைய சிறந்த மனிதர்களாக வாழ்வதற்கு உதவியாக இருக்கும். மேலும் நான் அரசியல் சேனலில் ஒரு 7,000 பேருக்கு சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. பட் இந்த சேனலில் நான் கிறிஸ்தவ மக்களுக்கு வேண்டி பேசணும், அவர்களுக்குள்ள இருக்க மூல நம்பிக்கையை மாற்றணும், அவர்களுக்குள்ள ஒரு செழிப்பும் நன்மையும் வாழ்க்கையில் பெறணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். விருப்பப்பட்டால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் இந்த சேனலை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள். நிறைய நல்ல கருத்துக்களை உங்களோடு பேச, நாங்கள் கற்றுக்கொண்டதை உங்களோடு பேச, நிறைய கவுன்சிலிங் பண்ணுவதற்கு இது எங்களுக்கு எளிமையாக உதவும். ரொம்ப நன்றி.